நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3. இதில் ப்ராஃபிட் அண்ட் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் வந்து தான் ஃபைன் பண்ணுற கான்செப்ட். A person buy 3 articles for rupees 1200. ஒரு பர்சன் வந்து 3 ஆர்டிக்கலை வந்து 1200க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் செல் தெம் ஃபார் rupees 500 ஈச். அதாவது ஒரு 3 ஆர்டிக்கல் 1200 வாங்கி ஒவ்வொரு ஆர்டிக்கலுமே 500 ருபீஸ்க்கு வந்து செல் பண்ணுறாங்க. அப்போ அவங்களோட ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜென்ரலாக இது எல்லாருமே மிஸ்டேக் பண்ணுறது என்னன்னா, ஒரு ஆர்டிக்கல் வந்து 1200 / 3 போட்டோம்னா 400 அந்த மாதிரி தான் கிடைக்கும். செல் தெம் ஃபார் 500 ஈச் அப்படின்னா ஒன்றுக்கும் வந்தோம்னா 1500 கிடைக்குமா? இதோட ஆன்சர் வந்து நம்ம டேரக்டாக 30% அப்படின்னு சொல்லி நம்ம ஏதோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஆனால் அது வந்து ராங், அப்படி வந்து போடக்கூடாது. அப்படி போட்டோம்னா நமக்கு இந்த ஆன்சரே வராது. மெயினாக நமக்கு வந்து வேற ஆன்சர் தான் வரும். என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து காஸ்ட் ப்ரைஸ் எப்பயும் போல ஃபைன் பண்ணும். 3 ஆர்டிகளோட காஸ்ட் 1200 கொடுத்தாங்களா? இப்போ அதே மாதிரி சிபி ஆஃப் 3 ஆர்டிகல்ஸ் அதை விற்கும் போதும் அதே அமௌண்ட் தானே. அதாவது காஸ்ட் ப்ரைஸ், அதாவது அது வாங்கும்போது 3 ஆர்டிகல் அது ரெண்டுமே சேம் தான். நம்ம எடுத்துட்டு அந்த கிவன் ரைட் பண்ணா தான் டிஃப்ரெண்ட். இப்போ டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் 3 நாளுமே ஒன்று தான், 1200. இப்போ பாருங்க, ஃபைண்ட் த செல்லிங் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ ஒவ்வொரு ஆர்டிகலுமே ₹500க்கு செல் பண்ணுறாங்க. நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் 3. இப்போ 3 × 500 = 1500 கிடைச்சிருக்கா? அப்போ டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் வந்து 1500 கிடைச்சாச்சு. இப்போ ப்ராஃபிட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட்னா என்ன? செல்லிங் ப்ரைஸில் காஸ்ட் ப்ரைஸை மைனஸ் பண்ணணும். இப்போ இங்கே 1500 செல்லிங் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி கிவன் 1200. அப்போ மைனஸ் பண்ணால் 300 வந்துருமா? இப்போ ப்ராஃபிட் வந்து 300 வந்து ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிடும். இப்போ ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட் பெர்சன்டேஜ்னா ஒன்றுமே இல்லை, இங்கே கிடைச்சிட ப்ராஃபிட் டிவைட் பை இந்த காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவோ இன்டூ 100 போட்டோம்னா நமக்கு ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் வந்து கிடைச்சிடும். ப்ராஃபிட் வந்து 300 கிடைச்சிச்சா? ப்ராஃபிட்டே இங்கே வந்து காஸ்ட் ப்ரைஸ் தானே இருக்குது. காஸ்ட் ப்ரைஸ் வந்து 1200 இன்டூ 100 போட்டோம்னா நமக்கு 25% தான் வந்து வருது. இப்போ நம்ம வந்து நம்மளா ஒரு கால்குலேஷன் போட்டு கண்டுபிடிச்சப்போ நம்ம 30% அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஏன்னா 30% ஒன்றுக்கும் 500 அப்படிங்கும்போது 300 ருபீஸ் நமக்கு வந்துச்சு. அப்படின்னா நம்ம டேரெக்டாக 30% போடும். ஆனால் அப்படி போட்டோம்னா டோட்டல் சம்மே வந்து ராங்காயிரும். இப்போ இப்படி நம்ம ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் போட்டால் தான் கரெக்டான ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கும்.